வணக்கம் உறவுகளே. அரசியலில் ஆளுங்கட்சியை நோக்கி எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைப்பதும், ஒரு கட்சி மற்ற கட்சி தலைவர்களை பற்றி ஏதாவது குற்றச்சாட்டுகள் வைப்பதும் ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். ஆனாலும் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி தலைவரின் மீது அவதூறுகள் பரப்புவது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டத்தாலும் அதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், கடந்த 15 வருடங்களாக செந்தமிழன் சீமான் மீது திட்டமிட்டு பல பொய் பரப்புரைகள் செய்யப்பட்டன. அதற்காக பல பேருக்கு கோடிக்கணக்கான பணங்கள் கொடுக்கப்பட்டது உறவுகளே. அப்படி சீமான் மீது வன்மம் கக்கும் பல யூடியூப் நபர்களை நான் அடையாளம் காட்ட முடியும். உடனடியாக ஞாபகத்துக்கு வருவது சவுக்கு சங்கர், முக்தார், பிஸ்மி, வலைப்பேச்சு பிஸ்மி போன்றவர்கள். சவுக்கு சங்கர், முக்தார் அவர்களை பற்றி நான் மேலும் விளக்கங்கள் சொல்ல தேவையில்லை. அவர்களது தரம் உங்களுக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் இந்த வலைப்பேச்சு பிஸ்மி நோமலாக சினிமா கிசுகளை பற்றி பேசக்கூடியவர். அவருக்கு சீமான் மீது நிறையவே வன்மம். அண்மையில் கூட சீமான் 100 கோடி ரூபாய் வேறு கட்சியிடம் தலைவர்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டுதான் அரசியல் செய்து வருகிறாள் என்ற ஒரு குற்றச்சாட்டை எந்தவித ஆதாரமும் இல்லாமல் சொல்லியிருந்தார். பழமை போல சீமான் தரப்பும் நாம் தமிழர் கட்சியும் இதை கடந்து போவார்கள் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் இந்த முறை அவர் இப்படி பொய்யான ஒரு தகவலை பரப்புவதற்காக அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது உறவுகளே. இதனால் அவர் இனி கைது செய்யப்பட வாய்ப்பும் உண்டு. இப்படி வதந்திகளை மட்டும் பரப்பி தொடர்ந்து அரசியல் செய்து வெற்றி பெற முடியாது என்பதை அவர்கள் உணர வேண்டும் உறவுகளே. அண்மையில் அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக எம்எல்ஏ அவர் தாவேகா கட்சி எம்எல்ஏக்களை பேரம் பேசி ஆட்சி கவுப்புக்கு வழி செய்தார் என்ற வகையில் அவரை கைது செய்ய முயற்சித்தார்கள். ஆனால் நீதிமன்றம் அந்த கைதை அனுமதிக்கவில்லை. அப்பொழுது அவர் சொல்லியிருந்தார், தன்னோடும் தாவேகா கட்சியினர் இருந்து பல பேர் வந்து குதிரை பேரம் பேசினார்கள், பணம் கொடுப்பதாக சொல்லியிருந்தார்கள் என்று அவர் சொன்னார். ஆனால் அதற்கு நிர்மல்குமார் பதிலளிக்கையில் அவர் பொய் சொல்லுகிறார் என்று சொன்னார். ஆனால் அவரது எம்எல்ஏ இளையராஜா ஊத்தங்கரை எம்எல்ஏ இருந்தவர், அவர் கொடுத்த வாக்கு மூலம், அதாவது தன்னை பணம் கொடுத்து வேண்ட பார்த்தார்கள், குதிரை பேரம் பேசினார்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் பல பேரை கைது செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் தரப்பு எம்எல்ஏ சொல்வது என்றால் அது உண்மை. எதிர்த்தரப்பில் இருந்து யாராவது குதிரை பேரம் பேச வந்தார்கள் என்று சொன்னால் அது பொய். இது எந்த வகையில் நியாயமாகும் உறவுகளே? என்ன நடக்கிறது? தாவேகா தரப்பு குதிரை பேரம், யானை பேரம் எல்லாம் பேசுகிறது என்பது எல்லா மக்களுக்கும் வெளிப்படையாகவே இன்று தெரிய வந்துவிட்டது. அதை அவர்கள் இனி மறைத்து பிரயோசனம் இல்லை உறவுகளே. இப்பொழுது அதிமுகவில் இருந்து பல பேர் தாவேகாவை நோக்கி செல்கிறார்கள். அதுக்கு பின்னாடி நிறைய பேரம் பேசப்பட்டுத்தான் வருகிறது. அது இல்லை என்று சொன்னாலும் அதுதான் உண்மை. ஏன் இப்படி இவர்கள் தாவேகாவை நோக்கி பயணிக்கிறார்கள் என்றால் உறவுகளை, உங்களுக்கு தெரியும், திமுகவில் இருந்து அதிமுக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அது ஒரு சினிமா கவர்ச்சி நிறைந்த தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது. அதனால் சினிமா கவர்ச்சி மீது நிறைய நாட்டம் கொண்ட பலரும் அங்கே போய் சேர்ந்தார்கள். அங்கே கொள்கை கோட்பாடு என்று பெரிதாக எதிரும் இருக்கவில்லை. அதை நம்பி அதிமுகவில் யாரும் அன்று சேரவும் இல்லை, தொடர்ந்து இருந்ததும் இல்லை. அதே மாதிரி ஜெயலலிதாவும் ஒரு சினிமா நட்சத்திரம் என்பதால் அந்த கவர்ச்சி தொடர்ந்தும் இருந்தது. இவர்கள் எல்லாம் அங்கே ஒட்டி கொண்டு இருந்தார்கள். இப்பொழுது ஜெயலலிதா அம்மையாரும் மறைந்து விட்டார். எடப்பாடியாருக்கு எந்தவித சினிமா கவர்ச்சியும் இல்லை. அதனால் இவர்கள் இப்பொழுது புதிதாக வந்திருக்கிற சினிமா நட்சத்திரமான ஜோசே விஜய் அவர்களை
நாடி செல்கிறார்கள். அது அவர்களது வழக்கம். அவர்களுக்கு சினிமா எங்கு இருக்குதோ அதை நோக்கித்தான் போய்கொண்டிருப்பார்கள் என்பது அவர்களது இயல்பையான குணம். அதிமுக காரர்களுக்கு அவர்களுக்கு கொள்கை கோட்பாடை நோக்கி போய் அதை தாங்கு பிடிக்கிற வளமை என்றுமே இருந்ததில்லை. அதனால் இது தொடர்ந்து நடக்கத்தான் போகிறது உறவுகளே. திமுக 10 வருடங்கள் ஆட்சியில் இல்லாமல் இருந்தது உறவுகளே. அந்த காலகட்டத்தில் கூடி எத்தனை பேர் திமுகவில் இருந்து அதிமுகவை நோக்கி சென்றார்கள்? ஒரு சிலர் தான். மற்றும் எல்லோரும் கொள்கை பிடிப்போடு காத்திருந்தார்கள். தாங்கள் மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்று பொறுத்திருந்தார்கள். அதுதான் ஒரு உண்மையான கட்சி தொண்டனுக்கு அழகு உறவுகளே. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி கடந்த 15 வருடத்தில் எந்தவித ஆட்சிக்கும் வந்ததில்லை. அதிகாரத்தை சுவைத்ததும் இல்லை. ஆனாலும் இவ்வளவு ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில் பயணித்த உண்மையான தொண்டர்கள் எத்தனை பேர் வேறு மாற்று கட்சியில் சென்று இணைந்திருக்கிறார்கள், ஒரு சிலரை தவிர. ஏனென்றால் உறவுகளே, நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பவர்கள் செந்தமிழன் சீமானின் கொள்கை, அவரது நிலைப்பாட்டை மன ரீதியாக உள்வாங்கி புரிந்து கொண்டு ஒரு கொள்கையின் பின்னால் நிற்பவர்கள். இப்படி கொள்கையின் பின்னால் நிற்கும் தொண்டர்கள் தோல்வியை கண்டு துவண்டு போக மாட்டார்கள் உறவுகளே. ஆனால் இப்பொழுது அதிமுகவில் இருந்து ஊழல் செய்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாரையும் தாவேகாவும் ஜோசப் விஜய் அவர்களும் உள்வாக்கிக் கொள்கிறார்கள். நகைச்சுவையாக சொல்கிறார்கள், பனையூரில் புதிதாக ஒரு வாஷிங் மெஷினை ஜோசப் விஜய் அவர்கள் வாங்கி வைத்திருக்கிறார். அதில் ஊழல்வாதிகளை எல்லாம் ஒருக்கா போட்டு துவைத்து எடுத்து விட்டு உலர்த்தி விட்டு தனது கட்சியில் சேர்த்து கொள்ளுகிறார். ஏனென்றால் அது தூய சக்தியான கட்சி அல்லவா. தீய சக்திகள் வரும் பொழுது அந்த வாஷிங் மெஷின் அலசல் தேவைதானே உறவுகளே.